வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லாவே ஒரு ஏற்றம் கண்டுடுச்சு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபுளா தான் இருந்திருக்கும். இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ட்ரேடரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட்டபுளான இயரா இருந்திருக்கு. பட் 2025 அது மாரி இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா, நல்ல நல்ல கம்பெனி கீழே நல்லா இறங்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் வைஸ் ஹையரா இருந்தது. இப்போ கொஞ்சம் நார்மல் நம்ம பையிங் ரேஞ்ச் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம்னா, நம்மளுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா, ஃபியூச்சரில் நல்ல ஒரு growth கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹை வேல்யூவில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு பையிங் ரேஞ்ச் வர ஆரம்பிக்குது. அது நம்ம போன வீடியோலும் சரி, அதுக்கு முந்தின வீடியோலும் சரி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதில் இன்னும் அதிகமாக சான்சஸ் கிடைக்குது. நம்ம இந்த டைமில் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம். லாங் டேர்முக்கும் பை பண்ணணும்னா நமக்கு நல்ல ஒரு growth இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. நேற்றைய க்ளோசிங் இதுக்கு இன்றைக்கும் க்ளோசிங் ஆகிருக்கு ப்ரைஸு. கேண்டில் வைஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி தான் போட்டிருக்கு. பட் ஆனால் டவுனில் தான் போயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். இண்டிசைஸ் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 633 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 109 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 92 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜின்னு சொல்லி எல்லாமே எஃப்எம்சிஜிலாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் மூவ்மெண்ட்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பெரிய ரேலி எதுவுமே கொடுக்கல. ஒரு ஆவரேஜான இதில் தான் போயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி பை பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4645 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பார்த்தீங்கன்னா 4546 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏ அந்தளவுக்கு பை பண்ணியுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. டவுனில் தான் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டான இதில் தான் இருக்குது. அடுத்ததாக நிஃப்டி 50ல் இந்த 2024 அதிக ப்ராஃபிட்டபிள் உள்ள கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இருக்குது. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 132% ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. மகேந்திரா மகேந்திரன் பார்த்தீங்கன்னா 76% ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா 58%, ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 54%, சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 47% இருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல் உள்ள கம்பெனிஸு ப்ராஃபிட்டபிள் கெய்னராக இருந்திருக்காங்க. அதே இது லூசரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 40% டவுனில் தான் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 33% டவுனில் இருக்குது. நெஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா 18% டவுனில் இருக்குது. டாடா கன்சியூமரும் அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 15% டவுனில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டோம். சில கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க் அதிகமாகவே அடிச்சிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இறங்கிடுச்சு. இதுதான் அதிக லூசரில் இப்போதைக்கு இருக்குது இந்த கம்பெனிஸு. அடுத்ததாக மார்க்கெட் அப்டேட்டில் போயிடலாம். வாரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஜிகாவாட்டு சோலார் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு. யார்கிட்ட கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ரினியூவபிள் கம்பெனிலேருந்து. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே ஏறி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது ஒரு 2.85% நல்லா ஏறி இருக்கு. இப்போ பாருங்கள் அதுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு மொமெண்டம் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிஷனும் ஒரு அந்தளவுக்கு சரியான இதில் இல்லை. அதனால தான் கீழே இறங்கிட்டு இருக்கு. இல்லைன்னா எப்படி இருந்தாலும் இது வந்து எகெயின் பவுன்ஸ் ஆகி ஒரு 3200 4000 தோறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக மசகண்டான் ஷிப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒரு 4% வரைக்கும் நல்ல அப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே நல்லா டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு என்னென்னா ஒரு 1990 கோடிக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2227 க்ளோஸ் ஆகிருக்கு. இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4600 4700 இருந்துச்சு. அதுலேருந்து ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் ஆகி இப்போ 2227 இருக்குது. 2600 ரேஞ்சில் இருந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக் எல்லாமே இப்போ கொஞ்சம் டவுனில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி வச்சிங்க. நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது எல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போதைக்கு இது சப்போர்ட் லெவல்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1950 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை விட்டு இன்னும் பிரேக் பண்ணுனா இன்னும் ஃபர்தராக இறங்குறதே சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆர்பிஎன்எல் ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 540 கோடிக்கு உள்ள ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7% மேலே நல்ல ஒரு அப்பில் இருந்துச்சு. இப்போ க்ளோஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் கேண்டில் போட்டிருக்கு. இப்போ என்னென்னா ரயில்வே ஸ்டாக்ஸை ஆல்ரெடி இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஆல்ரெடி ஓவர் வேல்யூவில் போயிடுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 640 ரேஞ்சில் இருந்தது. இப்போ 422 வந்திருக்கு. ஸோ இது ஃபர்தராக இறங்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது இந்த ஸ்டாக்ஸை பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ஆர்டர் ஏகப்பட்டது கிடச்சிட்டு இருக்கு. ஏன்னா கரண்ட் கவர்மெண்ட்டில் நல்லாவே ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது வேல்யூவேஷன்லாம் ஓகேங்கிற போது அப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஜூபிலண்ட் இன்க்ரேவில் வந்து ஒரு அப்டேட்டு. ஜூபிலண்ட் இன்க்ரியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.67% உள்ள ஸ்டாக் வந்து பை பண்ணுறாங்க. ஃபோரம் ஏவியேஷனுங்கிற ஒரு கம்பெனி வந்து பை பண்ணுறாங்க. பிஃபோராக இவங்கள்ட்ட ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்விசிஷன் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட டோட்டல் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.75% இருக்குது. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி ஒரு 2.5% மேலே ஏறி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே ஒரு 880 தொட்டுட்டு கீழே இறங்குனது. மார்க்கெட் டவுனில் போகும்போது இறங்க ஆரம்பிச்சிது. இப்போ சின்னதாக ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால ஒரு 2-3 நாள் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இப்போதைக்கு கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வந்தால் மட்டும் இதெல்லாம் வாங்கலாம். அடுத்தது லுபின்லேருந்து ஒரு அப்டேட்டு. லுபின் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே ஏறி இருக்குது. 52 வீக் ஹையெல்லாம் கிராஸ் பண்ணி மேலே ஏறி இருக்குது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது டயபெட்டிக் மருந்தான ஹிமிசிலின் வந்து எலி லில்லிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து பேட்டன் வாங்கியிருக்காங்க இவங்க. ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் மருந்து இருக்குது. பட் இப்போ வந்து எலி லிலி அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இந்த மருந்தையும் வாங்கியிருக்காங்க, ஹிமிசிலின்ங்கிற கம்பெனி. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளாகவே நல்ல ஒரு ஏற்றம் வந்தது. இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி நல்லா ஏறிடுச்சு. நேற்றே கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோசிங்கில் தான் இருந்தது. இப்போ அதையும் பிரேக் அவுட் பண்ணி நல்லா ஏறிருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார்மா செக்டர் எல்லாமே நல்ல ஒரு ரீபவுண்ட் ஆகி மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வேல்யூ வைஸ் பார்க்கும்போது நல்லாவே ஏறி இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறத. அடுத்ததாக பவர் கிரிட்லேருந்து ஒரு அப்டேட்டு. ராஜஸ்தானில் உள்ள 4A பவர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 18.37 கோடிக்கு இது அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே நல்லா ஏறி இருந்தது. இப்போ ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2% கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் லெவல்லாம் உடச்சி கீழே போயிட்டுருக்குது. இது இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் இதனால 26% ஸ்டாக் வந்து ஈக்விட்டி ஸ்டாக்கை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பிஜி இன்வைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிஜி இன்வைட்டும் பெனிஃபிட் ஆக போகுது, பவர் கிரிட்டும் பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ பிஜி இன்வைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரூ. 84 ரூ. 85 ரேஞ்சில் இருக்குது. ஆல்ரெடி 52 வீக் லோவை பார்த்து போயிட்டே இருக்குது. இது இந்த ஒரு இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கிறதுனால மேபி அடுத்த குவார்ட்டர்னா அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12%ங்கிற விதத்தில் கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க, டிவிடெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹3.30 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இதனால நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சதுன்னா எகைன் ஒரு ₹130 ₹140 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களோட 52 வீக் ஹையாக தொடறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது இந்த ஸ்டாக்கையும் சரி பிஜி யூனிட்டும் சரி பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஐடிசிலேருந்து ஒரு அப்டேட்டு. ஐடிசி பார்த்திங்கன்னா அவங்க ஹோட்டல் வந்து டீமர்ஜர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது ரெக்கார்ட் டேட் வந்து January 6ன்னு சொல்லியிருக்காங்க. January 6க்கு மோஸ்ட்லி வந்து அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஷியோ பார்த்திங்கன்னா 10 ஐடிசி ஷேர் இருந்தால் ஒரு ஐடிசி ஹோட்டல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதோட பிரைஸ் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 50க்குள்ளார இருக்கும் அப்படிங்கிற மாரி அனலைஸ்ட்லாம் சொல்றாங்க. பட் எக்ஸாக்ட்டா தெரியல. அவங்க வந்து அந்த கம்பெனியோட அசெட் வேல்யூலாம் வச்சு கால்குலேஷன் பண்ணி இந்த ரேஞ்சில தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல் வந்துச்சுன்னா, ஃபியூச்சர்ல நல்லா ஏறும். எப்படி இருந்தாலும் ஒரு ரூ. 100 ரூ. 120 தூரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் செக்டார்ல எல்லாமே நல்லாவே பூம்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல லோவர் ப்ரைஸில இருக்குது அப்படின்னா, நம்ம ஐடிசி ஹோட்டல்லையும் பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா, இப்போ லக்ஸரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டல் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம துணிஞ்சு அத வாங்க ஆரம்பிக்கலாம். கோல்டுலேருந்து ஒரு அப்டேட்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 76,755ன்னு இருக்குது. அ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90,000 தொடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2025ல 90,000 வரைக்கும் தொடுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி அனலிஸ்ட்லாம் பேசுறாங்க. ஏன்னா, அந்த மாரி இப்போ சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா, மார்க்கெட் டவுன்ல போகுதுன்னா, கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஆல் டைம் ஹைலாம் பிரேக் பண்ணி மேலே ஏறும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒரு என்ன ஒரு 14,000, 13,000 தான் இருக்குது. ஸோ, கூடிய விரைவில அது தொடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ, கோல்டையும் கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ண ஆரம்பிங்க. அ ஒரு இல்லைன்னா கோல்டு இடிஎஃப் ஆவது பை பண்ணி வச்சுக்கிங்க. லாங் டேர்முக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டா இருக்கும். கேபிஐ கிரீன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 166 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஸோ, அந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1% மேல நல்லாவே ஏறிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்ல தான் போயிட்டுருக்கு. இதில அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போனஸ் வேற இஷ்யூ பண்ண போறாங்க. 1:2ங்கிற ரேஷியோல. ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இன்னைக்கு ஆல்ரெடி 31. நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு நாளைக்கு வாங்குனா கூட நாளான்னைக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ, அதில வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கு போனஸ் ஷேர் கிடைக்கிறதுக்கு. ஸோ, நல்ல ஒரு ஷேர் தான். பட் ஃபண்டமெண்டல் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜான இது. ஸோ, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ரேஞ்சில இருந்தா நீங்க இந்த ஷேரையும் பை பண்ண ஆரம்பிங்க. ஸோ, நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே!